ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குழி பனியாரமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னியும் உங்களுக்காக இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ அது இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு 100 உளுந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பனியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 100 உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் அப்புறமேட்டுக்கு பச்சரிசி ஊற வச்சது 750 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கு. 4 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ வெங்காயத்தோட அந்த பிங்கிஷ்னஸ் வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு குறையும் இல்லையா? ஸோ அது ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 5 minutes ஆகும்னு நினைக்கிறேன் இது வதங்கிறதுக்கு. அப்புறமேட்டுக்கு இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க இதில். அப்புறமேட்டுக்கு இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சாப் பண்ணது ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு இதில் வந்து அரைச்சி வச்ச விச் மீன்ஸ் திருகுன தேங்காவை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் பாதி தான் இருக்கும். அதை நல்லா திருகி இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு, கல்லுப்பு இதில் போட வேண்டாம். ஏன்னா கல்லுப்பு போட்டோன்னா இது கரைஞ்சிருக்காது. ஸோ கடிக்கும் போது நம்மளுக்கு உப்பு கடிப்படும். ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மாவில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இந்த இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் வந்து உளுந்தையும் அரிசியும் ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சாச்சு. ஸோ அந்த மாவில் தான் நம்ம இதில் வந்து வெங்காயம் நம்ம வதக்கினதை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மாவு எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம குழிப்பணியார சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சம் ஒரு இதுலேயும் கொஞ்சம் மாவு ஊற்றி வேக விட போகிறோம். ஸோ ஒன் சைட் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து திருப்பி விடணும். ஸோ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா அதை வச்சு திருப்பி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நம்மளால் திருப்பலாம். ஸோ ஸ்பூன் வச்சு கூட திருப்பி விடுங்க. இப்போ எல்லா சைடும் திருப்பினதுக்கு அப்புறமேட்டுக்கும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சட்னி செய்கிறதுக்காக அடுப்பில் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு தாளிக்க போடணும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பும் இதானதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்யூபாகவே சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் ஒரு 4 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வரமிளகா, ஒரு 4 வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம்.
ஆனால் அதில் வரமிளகா தான் போடணும், பச்சை மிளகா போடக்கூடாது. ஸோ வரமிளகா போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்தோன்னா அந்த அரை மூடியில் கொஞ்சம் பாதி தேங்காவை மட்டும் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறமேட்டுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு மிக்சியில் வதங்கின எல்லாத்தையும் கொட்டி அரைக்கணும். ஸோ அரைச்சி நம்ம சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்மளோட பனியாரமும் சட்னியும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.